This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவில் நாளுக்கு நாள் மூட நம்பிக்கைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. உலகளவிய அளவில் மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் நம்முடைய நாட்டில் மூட நம்பிக்கைகளுக்கு பலியாகுவோர்களின் எண்ணிக்கை வெகுவாக பெருகி உருவாகி வருகிறது. ஏற்கனவே நரபலி போன்ற பயங்கரங்களை தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது சடங்குகளின் போதே பெண்கள் இறப்பது தொடர்கதையாகிவிட்டது. அதிலும் படித்தவர்களே இது போன்ற மூட நம்பிக்கையில் ஈடுபடுவது அதைவிட வேதனையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் 2 நாட்களுக்கு முன்புதான் ஒரு கொடுமை நடந்தது. சிவமுகா மாவட்டத்தில் உள்ள ஜம்பரகட்டா என்ற கிராமத்தை சேர்ந்த 32 வயது கீதாவுக்கு சில காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. உடலும் மெலிந்து காணப்பட்டது. இரவிலும் தூக்கம் வராமல் அலறி வந்துள்ளார். பல இடத்தில் சிகிச்சை தந்தும் கீதாவின் உடல்நிலை சரியாகவில்லை. இதனால் கீதாவிற்கு பேய் பிடித்திருக்குமோ என்று குடும்பத்தினர் சந்தேகப்பட்டு அந்த ஊரில் உள்ள பெண் மந்திரவாதியிடம் கீதாவை அழைத்து சென்றனர். பெண் மந்திரவாதியும் இரவு பூஜை நடத்த வேண்டும் என்று கூறி ஜோதிட கட்டிடங்களில் கீதாவை உட்கார வைத்து சுற்றிலும் தீ மூட்டி விபூதி அடித்தார். பிறகு கம்பு எடுத்து கீதாவை கொடூரமாக தாக்கினார். ஏற்கனவே எலும்பும் தோலுமாக இருந்த கீதா வலி பொறுக்க முடியாமல் கதறிக்கொண்டே கீழே விழுந்து இறந்து விட்டார். அதை கேள்விப்பட்ட ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் பெண் மந்திரவாதி குறித்து ஹென்னூர் போலீஸுக்கு தகவல் தரவும் தற்பொழுது பெண் மந்திரவாதி கைதாகி உள்ளார். ஆனால் மூட நம்பிக்கையால் கீதாவின் உயிர் போய்விட்டது. இன்னொரு ஷாக் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. அனுராதா என்ற 35 வயது பெண்ணுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. எனவே தன்னுடைய அம்மாவை அழைத்து கொண்டு மந்திரவாதி ஒருவரை சென்று பார்த்தார். மந்திரவாதியும் அனுராதாவிற்கு பேய் பிடித்திருப்பதாக சொல்லி அந்த பேயை விரட்டவும் கருத்தரிக்கவும் பூஜை செய்ய போவதாகவும் அதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னார். உடனே அனுராதா அட்வான்ஸ் பணம் 22,000 தந்துள்ளார். பிறகு அதற்கான சடங்குகளையும் மந்திரவாதி ஆரம்பித்தார். அப்பொழுது அனுராதாவின் தலைமுடியை இழுத்து பிடித்து கழிவறை நீரை குடிக்க கட்டாயப்படுத்தியிருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அனுராதாவின் அம்மா அதை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அனுராதாவுக்கு தொடர்ந்து கழிவு நீரை குடிக்க வைத்த மந்திரவாதி இதனால் இந்த பூஜை செய்து கொண்டிருந்த போதே அனுராதாவின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டார். இதனால் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். ஆனால் அனுராதா ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கருத்தரிக்க பூஜை செய்வதாக சொல்லி மகனின் உயிரை பறித்த மந்திரவாதி மீது இது குறித்து அனுராதாவின் அம்மா உள்ளிட்ட உறவினர்கள் போலீசார் புகார் தந்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மந்திரவாதியை அதிரடியாக கைது செய்தனர். ஆனால் அவரிடம் இருந்து சீஷர்களை காணவில்லையாம். எனவே போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி மூட நம்பிக்கையால் இளம் பெண்கள் உயிரிழந்து வருவது பொதுமக்களுக்கும் அதிர்ச்சியையும் கவலையும் தந்து கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.